சாந்தி. அவ்யக்த சமிகை 20 நவம்பர் 2024. बाप-दादा पुरी வைக்கிறாங்க. जितना अभी तन मन धन और समय लगाते हो उससे मनसा शक्तियों द्वारा सेवा करने से बहुत थोड़े समय में सफलता ज्यादा मिलेगी. பாபா சொல்றாரு, எந்த அளவிற்கு நீங்கள் ஒரு சேவைக்காக உங்களுடைய உடலையும் மனதையும் பொருளையும் மற்றும் நேரத்தையும் ஈடுபடுத்துகிறீர்களோ அதே அளவிற்கு மனசா சேவை, மனதின் சக்தி மூலமாக சேவை செய்வதன் மூலம் மிக குறைந்த நேரத்தில் உயர்ந்த ஒரு வெற்றியை, பலனை அடைய முடியும். நம்ம உடல் உழைப்பு இருக்கு, பண செலவு இருக்கு, நேரம் கொடுக்கிறோம். அதை கூடவே அதற்கு இரட்டிப்பு லாபம், பல மடங்கு லாபம் வரணும்னா பாபா புரிய வைக்கிறாங்க, மன்சா சேவா செய்துக்கோங்க. நல்ல எண்ணங்களை, அந்த நல்ல சக்திகளை அந்த சேவைக்காக கொடுங்க, சகாஷ் கொடுங்க. अभी जो अपने प्रति कभी कभी मेहनत करनी पड़ती है अपनी नेचर को परिवर्तन करने की व संगठन में चलने की. ஸோ சில நேரங்கள்ல இப்போ நமக்காக நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்குறோம். எதுக்காக அப்படின்னா, என்னுடைய சுபா சம்ஸ்காரத்தை மாத்துறதுக்காக நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்றோம். அல்லது இந்த கூட்டத்தோட நம்ம ஒன்னா ஒத்து போனோமே, அட்ஜஸ்ட் பண்ணணுமே, வளைஞ்சு கொடுக்கணுமே, இப்படின்னு நம்ம கொஞ்சம் அதை ஒரு கடினமான விஷயமா எடுத்துக்கிட்டு ஆனா முயற்சி செய்யறோம். வா सेवा में सफलता कभी कम देकर दिल शिकस्त होने की. இல்லைன்னா ஏதோ ஒரு காரணத்தினால அந்த சேவையில அப்படி ஒரு நல்ல வெற்றி கிடைக்கலன்னா கொஞ்சம் நம்ம மனசுடைஞ்சு போயிடுறோமா. என்ன பாபா, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணோம், என்னமோ ரிசல்ட்டே வர மாட்டேங்குது. போங்க பாபா, எதுக்காக எவ்வளோ கஷ்டப்படணும், எதுக்காக எல்லாம் செய்யணும். சில நேரம் நீங்க அப்படி நினைக்கிறீங்க. ये सब समाप्त हो जाएगी. பாபா என்ன சொல்றாரு, நீங்க எப்ப மனசா சேவா பண்றீங்களோ, எந்த காரியத்தை எடுத்திருக்கிறோமோ அதற்காக நீங்க எப்ப மனசா சேவா பண்றீங்களோ அப்ப இந்த அனைத்து விஷயங்களும் முடிந்துவிடும். இதெல்லாம் சொல்றாரு, மனசுடைஞ்சு போறதோ அல்லது நம்முடைய சவா சம்ஸ்காரத்தை மாத்துறதோ அல்லது ஒத்து போறதோ இதெல்லாம் உங்களோட மனசா சேவையில இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கிறாரு பாபா. ஸோ இதெல்லாம் தானாகவே முடிஞ்சு போயிடும். அதனால என்ன காரியம் செய்தாலும் சரி, என்ன சேவை செய்தாலும் சரி, இதுல நம்ம கவனம் கொடுக்கணும். எப்படி மற்றதுக்கெல்லாம் நம்ம டியூட்டி போடுறோம் இல்லையா, இந்த டியூட்டி இவங்க செய்யணும், இந்த டியூட்டி இவங்க செய்யணும்னுட்டு, அதே போல இந்த மன்சா சேவை செய்யறதுக்காகவும் நம்ம கொஞ்சம் விசேஷமான கவனம் கொடுத்து அதையும் நாம் வெற்றிகரமாக செய்ய வேண்டும். அப்ப பாபா புரிய வைக்கிறாரு, நம்முடைய சேவையின் வெற்றி 100% நிச்சயிக்கப்பட்டுவிடும். நல்லது. ஓம் சாந்தி.